புதிய ஏற்பாட்டிலே யோவான் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். சேர்ந்த உள்ளத்தோடு நாம் எல்லாரும் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். புதிய ஏற்பாட்டிலே யோவான் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. சீமோன் பேதுரு மற்ற சீஷர்களை பார்த்து சொல்லுகிறான், மீன் பிடிக்க போகிறேன். நான் என்ன செய்ய போகிறேன்? மீன் பிடிக்க போகிறேன். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு உயிரோடு வந்து விட்டார் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட வந்து விட்டார். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு உயிரோடு கூட வந்து விட்டதை அந்த சீஷர்கள் சற்று முன்னதாகத்தான் அவர் என்ன செய்திருந்தார்கள்? பார்த்திருந்தார்கள் இல்லையா? மேபி அந்த வாரமாய் இருக்கலாம், அன்றைக்காய் இருக்கலாம். ஆண்டவர் கிறிஸ்து இயேசு உயிரோடு கூட வந்து விட்டதை எல்லா சீஷர்களும் பார்த்து விட்டார்கள். அருகே நின்று ஆண்டவர்தான் என்ற உறுதியையும் பெற்று விட்டார்கள். ஆமாவா இல்லையா? நான் ஆவி அல்ல, நான் உங்களைப் போல மாம்சமும் உடையவனாய் இருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு காட்சி கொடுக்க அருகே நின்று பார்த்தும் விட்டார்கள். ஆண்டவர் பேசியும் விட்டார். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் என்ன செய்தார்? அங்கே பேசினார். ஆண்டவர் பேசினதை கேட்டும் விட்டார்கள். கேட்ட பிற்பாடு அல்லது எல்லாவற்றையும் நன்கு அறிந்த பிற்பாடும் கூட ஆண்டவர் உயிரோடு வந்து விட்டார். இப்பொழுது அவர் செத்து போனவராக அல்ல, 3ஆம் நாள் உயிரோடு கூட வந்து விட்டார். நான் அவரை பார்த்து விட்டேன், பேசிவிட்டேன், ஆண்டவரும் பேசினதை கேட்டு விட்டேன் என்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே அந்த சீஷர்கள் வந்த பிற்பாடும் கூட ஒரு மந்த நிலை, ஒரு சத்தம் வரலையே, ஒரு மந்த நிலை, உள்ளத்திலே ஒரு பெரும் சோர்வு. மீண்டுமாய் அந்த 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சீமோன் பேதுரு, வாசிங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்று கூறினான். கூறின உடனே கூட இருந்த மற்ற சீஷர்களும் சொல்றாங்க, நாங்களும் என்ன செய்றோம்? நாங்களும் கூட வர்றோம். ஆரம்பத்திலே பார்த்த அந்த வேலை, அந்த பிசினஸ், அந்த விஷயத்தில் இருந்த அவர்கள் மீண்டுமாய் பாருங்கள், சீஷர்களாய் இருந்த, அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும் முன்னர் வரைக்கும் ஒருவேளை அவர்கள் மீன் பிடிக்க போனார்களா இல்லையா என்றால் இல்லை என்று நாம் கூறிவிட முடியாது. ஒருவேளை சில சூழ்நிலைகளே சில தேவை இருக்க அவர்கள் என்ன செய்திருக்கலாம்? மீன் பிடித்திருக்கலாம். ஒரு சூழல் வந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நீ போய் ஒரு மீனை பிடித்து கொண்டு வா, உன் தூண்டிலே முதல் மீன் அந்த மீனுக்குள்ளே. ஆக சிலுவைக்கு போகும் முன்னதாக அவர்கள் மீன் பிடிக்க போனார்களா இல்லையா என்ற ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. ஆனால் இந்த 3ஆம் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. உள்ளே ஒரு பெரும் சோர்வோடு இருப்பதை போன்ற சூழல். என்ன சொல்லுகிறார்கள்? சீமோன் பேதுரு என்ன வாசிக்கிறோம்? மற்றவர்களை நோக்கி, ஒருவேளை வாருங்கள், நம் ஆண்டவரை பார்த்து விட்டோம், வாருங்கள், இனி இந்த காரியத்தை செய்வோம், அந்த காரியத்தை செய்வோம் என்று சொல்லி இருந்தால் கூட இங்கே ஆச்சரியம் இல்லை. சொன்னது என்ன? சொல்லுங்க வாய்த்திருந்து. மீன் பிடிக்க போகிறேன், மீன் பிடிக்க போகிறேன்.
நாங்களும் உம்முடனே கூட. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சூழலை வைத்து நாம் என்ன புரிந்து கொள்ள முடிகிறது? ஆண்டவர் உயிரோடு வந்த பிற்பாடும், ஆண்டவரை பார்த்த பின்னும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட பின்னும் கூட உள்ளத்திலே கொஞ்சம் ஒரு மந்தம், ஒரு சோர்வு, ஒரு வித்தியாசமான உணர்வு. ஆண்டவர் மரித்தார், உயிர்த்தார், இப்பொழுது மேலே போக போகிறார், இனிமேல் நம் வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியில் நிற்குது. இனிமேல் நாம் எப்படி வாழ போகிறோம்? என்ன செய்யலாம்? மீன் பிடிக்கிறது தான் நமக்கு ஏற்கனவே அறிஞ்சது தானே என்ற சிந்தனை ஓட்டங்கள் நிறைய அவருடைய உள்ளத்தில் போய்கொண்டே இருந்திருக்கும் போல, இது போக அந்த 3ஆம் வேத வசனத்தில் லாஸ்ட் பகுதி என்ன பார்க்கிறோம்? அன்று ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் ஒரு மீன் என்ன செய்யல, அகப்படல, ஒன்றுமே இல்லை. உள்ளமும் சிந்தையும் மங்கி போயிருந்தது. பாருங்கள், அந்த 3 என்ன வாசிக்கிறோம்? மீண்டும் வாசிங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இதன் அடுத்து வாசிங்க. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். என்னங்க, இதுக்கு முன்னாடி இயேசுவை அவங்க பார்த்துருக்காங்களா இல்லையா? சொல்லுங்க. இல்லைங்க, உயிரோடு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருப்பாரு. அப்படி என்று சொன்னாலும் உயிரோடு வந்ததுக்கு அப்புறமும் அவர் என்ன செஞ்சுட்டாங்க? ஏற்கனவே பார்த்தாச்சு. அவரை இயேசு என்று ஒருவேளை தூரமாய் இருந்திருக்கலாம், ஒருவேளை. ஆனால் நான் புரிந்து கொள்வது என்ன, அவருடைய மனம், அவருடைய சிந்தை எல்லாம் மங்கி போயிருந்ததினாலே பார்வையும் கூட ஒருவேளை மங்கி போயிருந்ததோ தெரியவில்லை. அவர்கள் இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். கர்த்தர் பிரத்யட்சமாய் காட்சியாய் அவர் தன்னை காட்டியிருந்தார். ஆண்டவருடைய தெய்வீக சத்தத்தை அவர்கள் கேட்டிருந்தார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டு ஆரம்பித்து விட்டது இல்லையா? 2023ஆம் ஆண்டு முடிந்து ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே நாம் வந்துவிட்டோம். ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் பேசுகிறது போல அந்த 2023ஆம் ஆண்டினுடைய ஒவ்வொரு கூடுகையிலும் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் விலையேற பெற்ற ஜீவ வார்த்தைகளை அவர் பேசினார். இறுதியாக ஆண்டு இறுதி கூட்டத்திலும் தெய்வம் பேசினார். சில சூழ்நிலைகள் வாயிலாக தான் யார் என்றதை உங்களுக்கு அவர் காட்டியிருக்கிறார். ஆனாலும் கூட மந்தமாய் இருக்கிறதா உள்ளம்? சிந்தனைகள் மங்கி இருக்கிறதா? ஒரு புது வருடம் ஆரம்பித்து விட்டது. நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த வருடம் ஆரம்பித்த பிற்பாடு போன ஆண்டை போல ஒருவேளை இந்த வருடமும் இருந்து விடுமோ? போன ஆண்டிலே அநேக சோதனைகள், வேதனைகள், இக்கட்டுகள் இருந்தது. இந்த ஆண்டிலும் கூட ஒருவேளை அது போல இருந்து விடுமோ? ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிறார், உண்மைதான், நான் அதை விசுவாசிக்கிறேன். பட் ஸ்டில் ஐ ஹாவ் ஒரு வித்தியாசமான உணர்வு என்னை ஆட்டி படைக்கிறதே என்ற சிந்தையோடு இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் விசேஷமாய் பார்க்கிறார். தேவ பிள்ளையே, உங்களையும் என்னையும் அவர் முக்கியமானவர்களாய் அவர் பார்க்கிறார். சாதாரணமானவர்களாய் அவர் பார்க்கவில்லை. ஒருவேளை அவர் சாதாரணமாய் பார்த்திருந்தால் ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்க மாட்டார். ஆமாவா இல்லையா?
உங்களோடு அவர் என்ன செய்திருக்க முடியாது? பேசியிருக்க மாட்டார். உங்களை அவர் விசேஷமாய், உங்களுடைய வீட்டாரை, உங்களுடைய பிள்ளைகளை உங்களை அவர் விசேஷமாய் பார்க்கிறபடினாலே தான் ஒவ்வொரு முறையும் விலையேறப்பட்ட ஜீவ வார்த்தைகளை உங்களை நோக்கி, உங்களுடைய உள்ளத்தை நோக்கி, உங்களுடைய வீட்டாரை நோக்கி தெய்வம் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏன் இந்த மந்த நிலை? ஆவியானவர் கேட்கிறார். சீஷர்கள் இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்ததை பார்த்து விட்டார்கள். அருகே சென்று இயேசுதானா என்று நன்றாய் அறிந்து விட்டார்கள். பேசியதை கேட்டும் விட்டார்கள். பட் ஸ்டில் ஒன்னும் புரியல. நான் மீன் பிடிக்க போறேன், நீங்க வர்றீங்களா என் கூட அப்படின்னு பேதுரு கேட்ட உடனே ஒருத்தர் கூட ஐயா வேண்டாம், ஏன்? நேற்று தானே கர்த்தர் நம்மோடு இருந்தார், பேசினாரே. ஒருத்தர் கூட அங்க சொன்ன மாதிரி தெரியல. உங்க குடும்பத்தில் உங்களோடு கூட இருக்கிறவங்க, உடன் விசுவாசிகள், ஒருத்தரும் என்னை உற்சாகப்படுத்துற மாதிரி தெரியலையே. அப்படி ஃபீல் பண்றீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, சீஷர்கள் உள்ளத்திலே ஒரு பெரிய ஒரு மந்த நிலை இருந்தாலும் கர்த்தர் இயேசு அவர்களை விட்டுவிட ஆயத்தமாயில்லை. ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அந்த சீஷர்களை விட்டுவிட ஆயத்தமாயில்லை. அந்த சூழலிலே கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு உதவ, அவர்களை கைதூக்கி விட சிந்தையா இருந்தார் என்று பார்க்கிறோம். பாருங்கள் அந்த 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். மீண்டுமாக அவருடைய சீஷர்களுக்கு அங்கே சென்றால், அந்த பீச் அண்டையிலே சென்றால் சீஷர்கள் எந்த உணர்விலே இருக்கிறார் என்பது அவருக்கு தெரியும் நன்றாக. ஆனால் இருந்தாலும் நான் அங்கு சென்று என் சீஷர்களை பார்ப்பேன், பேசுவேன், நான் அவர்களை உற்சாகப்படுத்துவேன் என்று சொல்லி மீண்டுமா என் சீஷர்களுக்கு அவரை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அத்தனை அக்கறையுள்ள கடவுள் நாம் ஆராதிக்கிறவர். ஆமென். அத்தனை கிருபையுள்ள ஆண்டவர். சீஷர்கள் ஒருவேளை கர்த்தர் இயேசுவின் மேல் நோக்கமா இல்லாவிட்டால் கூட இயேசு அந்த சீஷர்கள் மேல் நோக்கமா இருந்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். என்ன சொல்ல முடியும்? அவர்கள் ஆண்டவர் மேலே சிந்தையா இல்லாவிட்டாலும் இயேசுவாலே அந்த சீஷர்களை விட்டுவிட முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும், இல்லையா? ஆம், அழைத்து விட்டார். என்ன செய்து விட்டார்? சத்தம் வரலையே. அழைத்து விட்டார், முன்குறித்து விட்டார், தேவ பிள்ளையாய் மாற்றி விட்டார். உத்தரவாதத்தை அவர்கள் மேலே வைத்து விட்டார். அவரால் விட்டுவிட முடியுமா? முடியுமா? எப்படி முடியும்? எப்படி கைவிட முடியும்? எப்படி அந்த சிந்தை இல்லாமல் இருக்க முடியும்? அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று வேதம் கூறுகிறது. ஆமென். வாக்கு பண்ணின தேவன் உண்மை உள்ளவர் என்று வேதம் கூறுகிறது. ஒருவேளை நாம் அநேக வேளைகளிலே உண்மையற்று இருந்திருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் எனக்கும் உங்களுக்கும் இருந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அநேக சூழ்நிலைகளிலே நாம் உண்மையற்றிருந்திருக்கலாம், அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். புதிய ஆண்டுக்குள்ளே வந்துவிட்டோம். ஆனாலும் சில சோர்வு, சில மந்தம், சில இக்கட்டுகளுடைய அந்த சிந்தனை போதுமான உள்ளத்திலே ஒரு சந்தோஷம், அநேக வேளைகளில் கர்த்தர் அற்புதமாய் நம்மை லீட் பண்ணி இருந்தும், என் அன்பு தேவ பிள்ளைகள், ஆண்டவர் இந்த காலையிலே உங்களையும் என்னையும் உணர்த்த விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உணர்த்த விரும்புகிறார். உங்களையும் என்னையும் ஊக்கப்படுத்துகிற
ஒரே ஒரு விஷயம், ஆவிக்குரிய விஷயங்களிலே அநேகம் இருந்தாலும் ஊக்கப்படுத்துகிற பிரதான விஷயம் வேதம் மட்டுமே. ஆமென். வேதம் மட்டுமே. வேதம். உம்முடைய வார்த்தையாலே என்னை உணர்த்தி அருளும், உம்முடைய வேத வசனத்தாலே என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி அருமையான தேவ பக்தன் சங்கீதக்காரன் கூறிக்கொண்டே இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோமே. உம்முடைய வசனத்தினாலே, உம்முடைய வேதத்தினாலே, உம்முடைய வார்த்தையினாலே உயிர்ப்பியும் உணர்த்தும். உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவன் ஆன்மீக வாழ்க்கையிலே உணர்ந்து வாழ, உயிர்ப்பிக்கப்பட்டவனாய் வாழ என்ன செய்யலாம் என்று சொல்லி சிந்திக்க தேவையில்லை. வேதத்துக்குள்ளே முழுமையாய் சென்றால் போதும். ஆமென். ஹல்லேலூயா. வேதமே பொக்கிஷம். வேதமே உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்க கூடியது. ஆண்டு ஆரம்பித்தும் கூட சில சோர்வுகள், சில சோதனைகள் உங்களையும் என்னையும் மூழ்கடிக்க முயற்சித்தாலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் விட்டுவிட போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளவு கிருபையுள்ள கர்த்தர் அவர், அவ்வளவு அன்புள்ள கர்த்தர், அவ்வளவு அன்புள்ள கர்த்தர். இந்த 2024 ஆண்டினுடைய 1வது வாரத்தில் வந்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உணர்ந்து பார்த்து, சீர்தூக்கி பார்த்து, ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரோடு அன்பின் உறவாய் மாறுவதற்கு அவர் விரும்புகிறார். உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து அப்படி மாற்றுவதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா என்ற கேள்வியை கேட்டு பாருங்கள். உள்ளம் சோர்ந்து மங்கி மிக சோர்வாயிருந்த அந்த சீஷர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே உதவி செய்ய அவர் வந்தார் இல்லையா? அவர் எதுக்கு வந்தார்? உதவி செய்ய. அங்கே உதவி செய்ய வந்தவர் சில விஷயங்களை அந்த சீஷரிடத்திலே எதிர்பார்த்தார். அவர் சில விஷயங்களை எதிர்பார்த்தார். சோர்வா தான் இருக்கிறாங்க. சோர்வா இருக்கிறது போலத்தான் ஒரு தோற்றம் இருக்கிறது. அங்கே சென்று மீண்டுமாய் அவர்களை தூக்கி நிறுத்துவதற்கு இயேசு அங்கே போகிறார். போகும் பொழுதே ஒரு சில விஷயங்களை அந்த சீஷரிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம். அந்த விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்து நாம முடிக்க போறோம். முதலாவதாக ஆண்டவர் சீஷரிடத்திலே அவர் சிந்தித்த, எதிர்பார்த்த முதல் பண்பு என்ன என்றால் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள் வேகமாக. அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். சீஷரிடத்திலே அவர் எதிர்பார்த்த முதல் பண்பு கீழ்ப்படிதல் தான். எது? சத்தமா? ஒவ்வொரு முறை அவர் உணர்த்தும் போது, ஒவ்வொரு முறை அவர் பேசும் பொழுது, அவர் ஆழமாய் சொல்லுகிற பிரதான விஷயம் என்ன? கீழ்ப்படிதல். எதுங்க? சொல்லுங்க சத்தமா. கீழ்ப்படிதல். காரணம் என்ன? தேவனுக்கு, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருந்தால் மட்டுமே அனைத்து ஆசீர்வாதங்களும் என்னையும் உங்களையும் வந்து சேரும். கீழ்ப்படி. என்ன படி? கீழ்ப்படி. மேலே இருக்கிற அந்த இடத்துக்கு, மேல் படிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் இங்கே நின்றவாறு அங்கே போக முடியுமா? சொல்லுங்க. முடியாதுங்க. கீழ்ப்படியிலே கால் வைக்க வேண்டும். கீழ்ப்படிதல் தான் அனைத்து உயர்வுக்கும் அடித்தளமாயிருக்கிறது. அடித்தளம். கீழ்ப்படிதலே தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு மூலதனம். எந்த விசுவாசுடைய ஜீவியத்திலே கீழ்ப்படிதல் இல்லையோ அங்கே அவருடைய குடும்பத்திலே, அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய
கிரியையை காண முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த சீஷர்கள் வேறு சிந்தையாய் இருப்பது போல இருக்கிறாங்க, உள்ளத்திலே கொஞ்சம் சோர்வு இருக்கும் போல. இப்ப ஆண்டவர் சென்று அங்கு போய் சொல்றாரு, நீங்க இந்த பக்கமா போய் சத்தம் வரலையே, இந்த பக்கமா நீங்க வலைய போடுங்கன்னு சொன்னா கீழ்ப்படியக்கூடிய அந்த சிந்தனை, அந்த மூடு, அந்த உணர்வு இல்லை என்று யாரும் கூறிவிட முடியாது. மந்தமா இருக்கேன், கொஞ்சம் ஒரு மங்கின உணர்வு. ஆனா ஆண்டவர் என் கூட பேசுறப்ப, மகனே இதை செய்ப்பான்னு சொல்றப்ப, செய்யும்படி நம்ம கீழ்ப்படுகிறப்ப அந்த 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 மங்கின அந்த காரியத்தை அவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கிறார். ஏங்க, நானே சோர்வா இருக்கேன், மங்கி போயிருக்கேன், கீழ்ப்படியெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் என்னிடத்தில் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற முதல் பண்பு, என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதாமும் ஏவாளும் ஒருவேளை அன்றைக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் இன்று முழு உலகமும் தேவ சாயலால் நிரம்பி இருந்திருக்கும். இடையிலே வீழ்ச்சி இல்லாமல் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பூமியாய் கீழ்ப்படிதல் ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையிலே மிக பிரதானம் என கண்பானவர்களே. பிசாசுக்கு தெளிவாய் தெரியும், கீழ்ப்படிதல் கொஞ்சம் ஹார்டான விஷயம். நம்ம போய் சில விஷயங்களை பேசினா நிச்சயமாய் அப்படி சிந்தனை மாறும் என்று அறிந்திருந்த பிசாசு அவன் போய் சொல்றான், அங்கே சில விஷயங்களை பேசுறான். ஆண்டவர் என்ன சொன்னார்ன்றத ஆதாமும் மறந்தாச்சு, ஏவாளும் மறந்தாச்சு. என் அன்பு விசுவாசியே, ஆண்டு 2024 ஆரம்பித்து விட்டது. ஆனாலும் என்ற ஒரு சிந்தை இருந்தால் ஒரு விஷயத்தை நீயும் நானும் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். காற்று கீழ்ப்படுகிறது. எது கீழ்ப்படுகிறது? காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது. பேர்ட்ஸ் கீழ்ப்படுகிறது. அநேக மிருகங்கள் கீழ்ப்படுகிறது. உலகத்தின் எல்லா ஜீவராசிகளும் கீழ்ப்படுகிறது. ஏன்? பிசாசு கூட கீழ்ப்படுகிறான். ஆனால் தேவ பிள்ளை தேவனுக்கு கீழ்ப்படிய அவனுடைய உள்ளம் வேதனைப்பட்டிருக்கிறது, வேதனையோடு இருக்கிறது அவனுடைய உள்ளம். ஒரு பக்தன் இப்படியாய் கேட்கிற, ஆண்டவரே வேதனை உண்டாக்குகின்ற வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் இந்த உணர்வு இருக்கிறதா? என் அன்பு தேவ பிள்ளையே, போன ஆண்டை விட இந்த வருடத்திலே ஆண்டவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து ஆண்டவருக்காக ஜீவிக்க வைக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் உன்னிடத்திலிருந்து விலையை பார்க்காமல் அவர் கிரியை செய்ய முடியாது. உன்னிடத்திலே அவர் எதிர்பார்க்கிற முதல் பண்பு, என் மகன், என் மகள், என் குடும்பம் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவனுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் படுத்தி ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவிற்கு அவனுடைய கிரியையை நாம் காண முடியும். பாருங்கள், வேதத்திலே சங்கீத புஸ்தகம் 106 சங்கீதம் 22 வாசிங்க வேகமாக, சீக்கிரம் வாசிங்க. 106. தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள், ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் மக்கள் என்னவெல்லாம் கேட்டார்களோ அதையெல்லாம் அவர் என்ன செய்தார்? அவர் கொடுத்தார். எல்லாவற்றையும் கொடுத்தார். என்னவெல்லாம் அவர்களுக்கு வேண்டும் 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 என்று கேட்டார்களோ தெய்வம் எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆனால் அங்க என்ன வாசிக்கிறோம்? சொல்லுங்க, என்ன வாசிக்கிறோம்? தேவனை
மறந்தார்கள், மறந்து போனார்கள். யாராலே நாம் வந்திருக்கிறோம், யாராலே வாழ்கிறோம், யாராலே என் ஜீவன் ஜீவனாய் இருக்கிறது, யாராலே என் குடும்பம் பிழைத்திருக்கிறது, யாராலே என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை மறந்து கீழ்ப்படிய எண்ணமில்லாமல் இருக்கிறார்கள். அநேக வேத வசனங்கள் உண்டு. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் மீண்டும் ஒரு முறையாய் கீழ்ப்படிதலை பற்றி எச்சரிக்கிறார். என்ன காரியத்தை குறித்து? ஒரு அருமையான ஒரு தேவ பக்தன் இருந்தாராம், C.T. ஸ்டட் என்று சொல்லி, மிகப்பெரிய ஒரு தேவ மனிதன். ஆண்டவருக்காய் அநேக காரியங்களை சாதித்தவர், மிஷனரியாய் தேவனுக்காய் உழைத்தவர். மிகவும் ஏஜ் ஆகிவிட்டது. ரொம்ப ஏஜ் ஆகி ரொம்ப சோர்ந்து போய் அப்படி உடலும் சோர்வாகிவிட்டது. கூடவே அவருடைய சிநேகிதர் ஒருவர் இருந்தார்களாம். அப்பொழுது அதிகாலை வேளையில் யாரோ பேசுகிற மாதிரி ஒரு சத்தம் அந்த அந்த வீட்டுக்குள்ளே, அந்த ரூமுக்குள்ளே. இந்த ஃப்ரெண்டு எழுந்து மின்சாரத்தை போட்டு பார்த்தாரா. அப்போ அந்த C.T. ஸ்டட் என்ன பண்ணிட்டு இருந்தாரா, வேதத்தை எடுத்து முட்டிக்கால் போட்டு ரீட் பண்ணி கொண்டு வந்தாரா, ஒவ்வொரு பேஜ் பை பேஜாக. அப்பொழுது அந்த ஃப்ரெண்டு கேட்டாராம், என்ன ஸ்டட், உங்களுக்கு தான் நல்லா வேதம், உங்களுக்கு என்ன செய்யும் தெரியுமே, ரொம்ப வயசானது, இன்னும் என்னத்தை அந்த வேதத்துக்குள்ள பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு கேட்டாராம். இப்போ C.T. ஸ்டட் சொன்னாராம், இன்னும் ஏதாவது கீழ்ப்படியாத விஷயம் இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னாராம். கீழ்ப்படிதல். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் கீழ்ப்படிதல் என்று சொல்லலாம். இந்த உலகம் வீழ்ந்து போனதற்கு காரணம் கீழ்ப்படியாமை. மீண்டுமாய் தேவ சாயல் இறங்கி வந்து உங்களையும் என்னையும் மூடினதற்கு காரணம் கீழ்ப்படிதல். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே நாம் பிழைத்திருக்கிறோம். உங்க கீழ்ப்படிதல் உங்க குடும்பத்தை பிழைக்க வைக்கும். ஆமென். உங்களுடைய கீழ்ப்படிதல் உங்களுடைய ஃபியூச்சர் ஆசீர்வதிக்கும். உங்களுடைய கீழ்ப்படிதல் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். இதை மறந்து போகாதீர்கள். உங்களுடைய கீழ்ப்படியாமை வீழ்ச்சிக்கு காரணமாகிவிடும். நான் கீழ்ப்படினா என்ன, தயவு செய்து அப்படி சிந்திச்சிடாதீங்க. நம்ம கீழ்ப்படியாம இருக்க இருக்க ஃபேமிலியில வீழ்ச்சி வர ஆரம்பிச்சிடும். பிள்ளைகள் வாழ்க்கையில, அந்தரங்க வாழ்க்கையில, சூழ்நிலைகளிலே, ஃபியூச்சரிலே. உதாரணம் இருக்கிறது. ஒரு மனுஷன் கீழ்ப்படியவில்லை, முழு உலகமும் வீழ்ந்து போனது. கீழ்ப்படியாமை தான் வீழ்ச்சியை உண்டாக்குகிறது. ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஒருவேளை உள்ளத்திலே சோர்வோடு வேதனையோடு ஒரு மங்கின சூழலோடு இங்கே வந்திருக்கலாம். ஆண்டவர் ஒரு புதிய வருஷத்தை கிருபை செய்து விட்டார். அவர் என்னோடு பேசிவிட்டார். எல்லாவற்றையும் நான் பார்த்து விட்டேன். பட் ஸ்டில் ஐ ஃபீல் ஏதோ ஒரு மந்த நிலை. இன்றைக்கும் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை விட்டுவிட அவர் விரும்பவில்லை. ஆமென். உண்மையில் அவ்வளவு இரக்கமாயிருக்கிறார். சீஷர்கள் ஆண்டவரை சிந்திக்கவே இல்லை. ஆனாலும் அங்கே சென்று அவர்களுக்கு காட்சி கொடுக்க ஆயத்தமாய் இருந்தாலே, அநேக வேளைகளிலே சூழ்நிலை சார்ந்தவர்களாய் நாம் ஜீவித்திருக்க, ஏன் இந்த ஆண்டு ஆரம்பித்து போன 6 நாட்கள் கூட ஆண்டவரை சிந்திக்காமல் பிரியமாய் இருந்து இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம். தெய்வம் உன்னை மறக்கவில்லை. ஆமென். உன்னோடு பேச வந்திருக்கிறார். என் அன்பு மகனே, மகளே, உன்னிடத்திலே நான் விரும்புவது ஒன்றையும் அல்ல மகனே, கீழ்ப்படி. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படி. எனக்கு நான் உண்டு பண்ணின பேச முடியாதவைகள் கூட கீழ்ப்படுகிறது. என் பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படியவில்லையே என்று அவர் வேதனையோடு இருக்கிறார். காற்று கீழ்ப்படுகிறது,
கடல் கீழ்ப்படுகிறது, வியாதிகள் கீழ்ப்படுகிறது, பிசாசு கீழ்ப்படுகிறது. ஆனால் நான் மீட்டு கொண்டேன் என் ஜனம். என் அன்பு தேவ பிள்ளை, என்னுடைய உள்ளத்தை காயப்படுத்தாதே. இயேசுவே, உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். போதும் போதும், உமக்கு கீழ்ப்படியாமல் இருந்தது போதும் ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தையும் பிரதானம். என அன்பானவர்களே, உடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள். ஒருவேளை இதை சிலர் முக்கியப்படுத்தாமல் நீங்கள் இருந்தால், நிச்சயமாய் சொல்லுகிறேன், போன ஆண்டை போலதான் இந்த வருடம் இருக்கும். உண்மையாக உண்மையாக ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியப்படுத்தி பாருங்க. நான் முக்கியப்படுத்துகிறேன், ஆகவே அதைத்தான் உங்களுக்கும் சொல்லுகிறேன். ஆவியானவராய கர்த்தர் ஆளுகை செய்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கீழ்ப்படிதல் மகா முக்கியமானது. இரண்டாவது, ஆண்டவர் அந்த மக்களிடத்தில் என்ன எதிர்பார்த்தார்? இரண்டாவது, யோவான் சுவிசேஷம் 21:7 வாசியுங்கள் வேகமாய். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே, அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் சத்தம் வரலையே, கர்த்தர் என்றான். இரண்டாவதாக சீஷரிடத்தில் அவர் எதிர்பார்த்த ஒன்று, தன்னை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக. எப்படி தன்னை புரிந்து கொள்ள வேண்டும்? பாருங்கள், 5 வாசியுங்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, போதுங்க, என்னவா பிள்ளைகளே, சீஷர்களுக்கு யார் என்ற புரிதல் இல்லாம இருக்கிறாங்க. அவர் வந்து கூப்பிடுறாரு, பிள்ளைகளே. கொஞ்ச நேரம் கழிச்சு, அது யார் மாதிரி தெரியுது? கர்த்தர். ஆண்டவர் சீஷரிடத்திலே எதிர்பார்த்த மிக முக்கியமான விஷயம், என் பிள்ளைகள் என்னை புரிந்து கொள்ள வேண்டும், என் பிள்ளைகள் என்னை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மங்கி மறந்து விட்டாலும் நான் அவர்களை மறக்கவில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, 2024ஆம் ஆண்டினுடைய ஆரம்பத்திலே உள்ளே வந்திருக்கிற என்னையும் உங்களையும் பார்த்து அவர் கூறுகிற விசேஷ வாக்கு என்ன? அன்பு மகனே, போன வருஷத்திலே அநேக சூழ்நிலைகளிலே நீ என்னை புரிந்து கொள்ளவே இல்லை. ஏன் இந்த பாடுகள் வந்தது? ஏன் இந்த பிரச்சனை உன் குடும்பத்தை சூழ்ந்தது? ஏன் இந்த போராட்டம் இருந்தது என்று உன்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. காரணம், என்னோடு கூட உறவாகவும் நீ இல்லை. இந்த வருடத்தில் அப்படி இருக்காதே. ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காரணம் உண்டு, அதை புரிந்து கொள் என்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காரணம். நீ என்னை புரிந்து கொண்டால் என் நோக்கத்தை புரிந்து கொள்வாய். உனக்கு என்னோடு கூட உறவு ஆழமாயிருந்தால் என் வார்த்தையை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் பேசுகிற எல்லா விஷயத்தையும் தெளிவாய் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். சீஷர்களை பார்த்து பிள்ளைகளே என்று கூப்பிட, கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் கர்த்தர். அநேக வேளைகளிலே ஆண்டவர் கூப்பிட்டு உடனே புரிந்து கொள்ள முடியாமல் சில நாட்கள் கழித்து, ஓஹோ, இதுக்கு தான் செஞ்சாரா கர்த்தர் என்ற உணர்வு வருதா இல்லையா? ஒருவேளை போன வருஷம் அப்படி இருந்திருக்கலாம், இந்த வருஷம் அப்படி வேண்டாம். எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? ஆரம்பத்திலே சொன்னேன், உணர்வாய் மாறுவதற்கு வேதம். ஆமென். வேதம் மட்டுமே சோர்ஸ்.
வேதம் மட்டுமே. எங்க பாட்டு பாடுறப்ப, ஸ்தோத்திரம் பண்றப்ப, ஜெபம் பண்றப்ப, ஊழியம் செய்யறப்ப, ஆமா இவைகள் செய்தாலும் ஒரு தேவ பக்தியான உணர்வு வரும். எல்லாவற்றுக்கும் அஸ்திவாரம் இந்த வேதம். இதை விட்டுட்டு பாட்டு, இதை விட்டுட்டு ஜெபம், இதை விட்டுட்டு ஊழியம், 5 விசாக்கு பிரச்சனை கிடையாது. பைபிள் படிக்க நோ டைம்ங்க. உயிர் மீட்சியும் என்ன செய்யாது, வரவே என்ன தெரியலங்க, மந்தமா போகுது. போகத்தானே செய்யும். ஆண்டவரே புரிஞ்சுக்கணுமே. எப்படி புரிஞ்சுக்கிறது? வேதத்துக்குள்ள மூழ்கி போங்க, வேதத்தை ஆராயுங்க, வேதத்தை படிங்க. சீஷர்களை அவர் பார்த்து விரும்பின ஒன்று, உங்களையும் என்னையும் பார்த்து அவர் விரும்புகிறார். என் பிள்ளைகள் என்னை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அந்த 21ஆம் அதிகாரத்தில் 8 வாசிங்க. மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவிலிருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். கொண்டு வாருங்கள். ஆண்டவர் மூன்றாவதாக அவரிடத்தில் எதிர்பார்த்த முக்கியமான விஷயத்தை பாருங்க. என்ன விஷயம்? மீன்களை கொண்டு வாருங்கள். மீன்கள் வேண்டும் என்று கேட்கிறார். கொண்டு வாருங்கள். மீன்கள் வருங்க, சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்குமா என்று சொல்லி அவர் என்ன செய்யறாரு, கேட்கிறார். உள்ளத்தில் அவருக்கு உடல்ல கொஞ்சம் என்ன ஏற்படுது, பசி. ஆகவே கேட்கிறார், ஐயா மீன் இருக்கா, மீனை கொண்டு வாங்க என்று கேட்கிறார். மீன்கள் வேண்டும் என்று கேட்கிறார். அவர் கேட்பதை ஆண்டவருக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அது ரொம்ப அவசியங்க. அதை அவர் எதிர்பார்க்கிறார். அவர்தான் மீன்களை பிடிக்க வைத்தார். ஆமாவா இல்லையா? இவர்கள் போய் பிரயாசப்பட்டார்கள், ஒன்றும் பிடிக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பக்கமாய் போய் போடுங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு கீழ்ப்படிந்து போனார்கள். இப்பொழுது நிறைய மீன்கள், அந்த மீன்களிலே கொஞ்சம் கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. அவர்தான் மீன்களை பிடிக்க வைத்தார். ஒன்றும் கிடைக்காமல் இருந்த அந்த சூழலிலே கிடைக்கும்படி செய்தார். அவர்கள் மீன் பிடிச்சிட்டு வர்றப்ப, அங்க வந்து பார்க்கிறப்ப, அங்க மீன்கள் வேக வைக்கப்பட்டு நல்லா சாப்பிடுறதுக்கு எதுவா இருக்குது. அதோடு கொஞ்சம் அப்போ மேபி அற்புதமா இருக்கலாம் அங்க. ஆமாவா இல்லையா? அந்த மீன்களில் இருந்து சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று கேட்டார். உடனே சீஷர்கள் சொல்லுங்க, கொண்டு வந்தாங்களா இல்லையா? கொண்டு வந்தாங்க. என்ன ஆண்டவரே, நீங்க சொல்லத்தானே செஞ்சீங்க, நாங்கள்ல போய் உள்ள என்ன செஞ்சோம் சொன்னாங்களா? நாங்க பிரயாசப்பட்டோம், நாங்க சென்றோம், என்னமோ இந்த பக்கம் போட சொன்னீங்க, போட்டோம். அநேக கிறிஸ்தவர்கள் எல்லாம் தானாய் உண்டாகிவிட்டது என்பது போல எண்ணிக்கொண்டு ஆண்டவருக்குரியது என்று என்னிடம் ஒன்று இல்லையே, நான் வேலைக்கு போறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் என் குடும்பம் வச்சிருக்கிறேன், நான் பண்றேன், எல்லாமே நான் செய்கிறதிலிருந்து நான் என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், ஆண்டவருக்குரியது என்று ஒன்று இருக்கா என்று சிந்திக்கிற கிறிஸ்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அநேகருடைய எண்ணம் அதுதான். ஆண்டவருக்குரியது என்று என்ன இருக்கிறது? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டின் ஆரம்பத்தில் இருக்கிற என்னை பார்த்து, உங்களை பார்த்து அவர் கூறுகிற விஷயம், என் அன்பு மகனே மகளே,
எனக்கு வேண்டியதை நீ என்ன செய், கொண்டு வா. எனக்கு மீன்கள் வேண்டும், எனக்கு ஆகாரம் வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் உண்பது, உடுத்துவது, பெற்றிருப்பது எல்லாம் ஆண்டவராலே தானே. பாருங்கள், அநேகர் இப்படியாய் சிந்திக்கிறபடினால்தான், அதாவது என்ன, ஆண்டவர் ஆசீர்வதித்து நான் பெருசா நான் வந்துடல, நான் உழைக்கிறேங்க, எவ்வளவு தெரியுமா உழைக்கிறேன், எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண தெரியுமா, அதை செஞ்சு இதை செஞ்சு அப்படி செஞ்சு, நான் உழைத்ததிலிருந்து கொஞ்சம் ஆண்டவருக்கு, இப்படி அநேகர் சிந்தித்து செய்கிறபடினாலே தான் அநேக வீண் செலவுகள் வருகிறது. மீன் பிடிக்க வச்சது யாருங்க? யாருங்க? சத்தமா, கர்த்தர். மீன் பிடிக்க போயிட்டு வந்தவங்களுக்கு மீன் சாப்பாடு மாதிரி ஆக்கி வச்சது யாரு? அவர் அநேகர் உணர்வதில்லை. அவராலே வேலைக்கு சம்பாதிக்க வச்சது யாரு? யாருங்க சம்பாதிக்க வச்சாரு? எல்லாம் வீடு கொடுத்தது, ஃபேமிலி கொடுத்தது, பிள்ளைகள் கொடுத்தது, வேலை கொடுத்தது, பிசினஸ் கொடுத்தது, எல்லாவற்றையும் அவர் அவர் கொடுத்திருக்க, என்னிடத்திலிருந்து ஒரு காணிக்கை, என்னிடத்திலிருந்து ஒரு உதவி, அப்படி சிந்திக்கிறபடினால தான் நிறைய வீண் செலவு வந்துட்டே இருக்கு. உதாரத்துவ உள்ளம், அன்பின் உள்ளம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. உண்மை உணர்வோடும், இது என்னுடையது அல்ல என்ற உணர்வோடும் நாம் தேவனுக்கென்று ஷேர் பண்ணும் பொழுது அதிலே ஏன் வீண் செலவு உண்டாக போகிறது? ஆமாவா இல்லையா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒருவேளை போன வருஷத்திலே தேவனுக்குரியதை சரியாய் ஷேர் பண்ணாது நாம் இருந்திருக்கலாம். இந்த ஆண்டிலே கர்த்தர் என்னோடும் உங்களோடும் அவர் பேசுகிற திருவாக்கு என்ன? எனக்கு மீன்கள் வேண்டும் என் மகனே, உன்னுடைய நேரத்தை எனக்காய் கொடு, உன்னுடைய நேரத்தை கொடு, உன்னுடைய ஆசைகளை என்னிடத்தில் விட்டுக் கொடு, உன்னுடைய சிந்தைகளை என்னிடத்தில் விட்டுக் கொடு, ஆண்டவருக்குரிய அந்த பங்கை விட்டுக் கொடு, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி தேவனுக்கு அள்ளி கொடு. அதை கர்த்தர் கேட்கிறார். காரணம், இதெல்லாம் ஆண்டவருக்கு உரியது. ஆனா அநேகர் நாம் அதை சிந்திக்கிறது இல்லை. நம்ம என்ன சிந்திக்கிறோம்? என் கஷ்டம், என் பாடு, என் பிரச்சனை, ஏன் அங்கேயும் அப்படிதான் இருந்தாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. அவர் சிலுவைக்கு போனாரு, மரிச்சாரு, உயிரோடு வந்துட்டாரு, இப்ப சீக்கிரத்தில் அவர் மேல போறாரு. அடுத்து நம்ம நிலைமை ஆண்டு சொல்றாரு. ஆண்டவர் நேரா அங்க வந்து பேசுறாரு, இப்படி இப்படி செய்யுங்கப்பா. அது கீழ்ப்படிஞ்சாங்க, அப்படியே வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற ஆரம்பிச்சார். அன்றைக்கு இருந்த அதே கர்த்தர் தான் இன்றைக்கும் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உள்ளம் சோர்வோடு கூட, உள்ளத்திலே ஒரு மந்த நிலையிலே, என்ன செய்வது என்ற சிந்தனையோடு அவனுடைய பிரகாரத்தில் இருக்கிறாயா மகனே? ஆண்டவர் உன்னை நேசிக்கிறபடினாலே தான் விலையேறப்பட்ட ஜீவ வார்த்தைகளை உன்னோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒன்று கீழ்ப்படி. ஆமென், கீழ்ப்படிதல். அடுத்து இரண்டாவது என்னங்க? அவரை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது ஆண்டவருக்குரியதை கொடுக்க வேண்டும். அவர் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? காணிக்கையை மட்டும் இல்லைங்க, நேரத்தை கேட்கிறாருங்க. உங்களுக்குரியது எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எனக்கென்று நேரத்தை கொடுக்கிறானா? எனக்கென்று அதெல்லாம் கொஞ்சம் எல்லாவற்றையும் நம்ம குடும்பத்துக்கு நமக்கு நேரத்தெல்லாம் ஒதுக்கிட்டு ஆண்டவருக்கு முடிஞ்சா, அவரெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காரு. ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு கொடுங்க. நேரமாகட்டும், வேறு எந்த விஷயமாகட்டும், ஆஃபரிங் ஆகட்டும், ஆத்துமாக்களாகட்டும், அவர் கேட்கிறார். அதை
அதை கண்டிப்பாய் அவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்பொழுதுதான் தெய்வம் அவர் உதவி செய்வதை நம்மால் பெற முடியும், உணர முடியும். இறுதியாக அந்த யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரம் 20 வசனத்திலிருந்து வாசிங்க. 20-21 வேகமா. பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராஜபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். வாசிங்க அப்படியே. அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆண்டவர் பேதுருவினிடத்திலே மற்றும் சீசனிடத்திலே அவர் வாஞ்சித்த விஷயங்களிலே மிக முக்கியமான ஒன்று இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் பேசிக்கொண்டே வருகிறார். உங்களுக்கு இந்த சாப்டர்லாம் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. ஆண்டவர் கேட்கிறார். யார்கிட்ட கேட்கிறாரு? பேதுருட்ட. நீ என்னில் அன்பா இருக்கிறாயா அப்படின்னு 3 முறை கேட்கிறாரு. ஆண்டவரே, நான் அன்பா தான் இருக்கிறேன்னு சொன்ன உடனே, நீ இப்படி செய்யணும்பா, என் ஆடுகளை நீ மேய்க்கணும்பான்னு சொல்லிட்டே வர்றாரு. இப்போ பேதுருவுக்கு ஒரு சின்ன எண்ணம், இந்த பின்னாடி ஒருத்தன் வர்றான். ஆண்டவரே, யாரு? பின்னாடி ஒருத்தன் வர்றான், கொஞ்சம் அவனை பார்த்தும் பேசுங்களேன். ஸோ அவன் விஷயம் ஏதாவது ஆண்டவர் ஆமாம்மா அவனுக்கும் தேவை அப்படின்னு சொன்னார். உன் வேலையை பார்த்துட்டு இருப்பான்னு சொல்கிறாரு. தெளிவாக பேசுகிறாரு. மந்த நிலை அங்கேலாம் வரவே இல்லை. வந்துச்சா? உள்ள சோர்வா இருக்கு. ஆனால் இவனை பற்றி என்ன, அவனை பற்றி என்ன, இதில் மட்டும் உள்ள ஆக்டிவாக இருக்கு. இருக்கா இல்லையா? நீங்கள் சிரிக்கிறத பார்த்தாலே ரொம்ப இருக்கும் போல தெரியுது. பேதுருட்ட அந்த சீசனிடத்துல நிறைய ஆண்டவர் ஆலோசனை சொல்லி வந்துகிட்டே இருக்காரு. பேதுருவுக்கு உடனே சிந்தனை பின்னாடி போகுது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை போன ஆண்டு இது போல நாம் இருந்திருக்கலாம். என்ன? பிறரை பற்றியதான வீணான சிந்தனை, இவர்களை பற்றி குறை, அவர்களை பற்றி குறை, இவர்களை பற்றி வீண் வார்த்தை. சில செய்திகளை நம்ம கண்டிப்பா கொஞ்சம் அறிஞ்சுக்கணுங்க. அறிஞ்சா தானே ஜெபிக்க முடியும். எப்படி 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 கொஞ்சம் அறிஞ்சா தான் என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியுமா? அப்படி அறிஞ்சுக்கிட்டு அக்கறையா ஜோமன்னா இட்ஸ் ஓகே. ஆனால் யார் அப்படி இருக்கோம்? ஆண்டவர்கிட்ட சொன்னது போல 2 பேர்கிட்ட சொன்னால் கொஞ்சம் மனசு நல்லா இருக்கும் போல. இங்கே வாங்க, அது தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த சகோதரி இந்த சகோதரி இவங்க தான் காரணம், ஏன் ஆல் இண்டியா ரேடியோவாக இருப்பாங்க போல, அப்படியே ஒரு விஷயம் கேள்வி. அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம வாழ்க்கையை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆமாவா இல்லையா? சொந்த வாழ்க்கையை பார்ப்போம், வீட்டை பார்ப்போம், பிள்ளைகளை பார்ப்போம். இதை பார்க்காம கண்ணு பூரா அங்கிட்டே இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, அதை வாசிங்க. அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாரு. இந்த காலை வேளையில் அதே வார்த்தையை என்னோடும் பேசுகிறார், உங்களோடும் பேசுகிறார். புதிய வருஷத்துல யாரை பற்றியும் என்ன பேச வேண்டாம், குறை பேசாதீங்க. யாரை பத்தியும் பேசாதீங்க. என்ன இருக்குங்க? பிறரை பற்றி குற்றமாய் அல்லது வேண்டாத விஷயங்களை பேசுவதற்கு நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? ஒருவேளை ஆண்டவரை போல நாம் ஜீவித்து விட்டால் பேசலாம். இங்கே 1008 ஓட்டைகள், 1008 வீழ்ச்சிகள், இங்கே அநேக
வீழ்தல்கள் இருக்க பிறரை பற்றி பேசி பேசி வீட்டுக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதத்தை நாமே கெடுத்து போடுகிறோமே. உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா. ஆண்டவர் அதே வார்த்தையை என்னை பார்த்து உங்களை பார்த்து சொல்றாரு. மற்றவங்க எப்படி இருந்தா உனக்கென்ன, ஒழுங்கான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுங்க, அது போதும். ஆண்டவரை பின்பற்றுங்க, அது போதும். இவர்களை பத்தி அவர்களை பத்தி. அதனால தான் சில நேரம் இந்த வியாழக்கிழமை பொதுவான எல்லாரும் முன்னாடி கூற முடிகிற பொதுவான விஷயமா இருந்தா சொல்லுங்க, நான் சொல்லுவேன். ஞாபகம் இருக்கா? இந்திய தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். தென் அடுத்து நம்ம ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்போம். அடுத்து இது உங்கள் நேரம் என்று சொல்லி பொதுவாய் கூற முடிகிற விஷயம் இருந்தால் அந்த பொதுவாக கூறுற விஷயத்தை கூட ரொம்ப பொதுவாக்கிடுறாங்க அநேகர். அக்கு வேற ஆணி வேற பிச்சு. உண்மையை புரிஞ்சுக்கங்க, அதுதான் அநேகருடைய வாழ்க்கையிலே பெரும் இடையூறா இருக்குது. நீங்க மேல வர்றதுக்கு யாரை பத்தி சிந்திக்காதீங்க. நீங்க, உங்க குடும்பம், உங்க வாழ்க்கை, ஆண்டவர், அதை மட்டும் சிந்திங்க. யாராவது உங்ககிட்ட வந்து சொல்றாங்களா, அக்கறையான உணர்வோடு ஜெபம் பண்றவங்களா இருந்தா கேளுங்க. அப்படியே கேட்டுட்டு ஜெபம் பண்ண போதும், ரைட். ஆனா கேட்டுட்டு வாய் முணு 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 இருந்துகிட்டு யார்ட்டையாவது சொன்னாதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்னா அதுக்கப்புறம் ஆண்டவருடைய டீலிங் வேற மாதிரி இருக்கும். நம்மோடு பேசுவார். 4 விஷயங்களை கர்த்தர் பேசியிருக்கார். ஒன்று கீழ்ப்படிதல், அப்புறம் அவரை புரிந்து கொள்ளுங்கள், அப்புறம் ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு, அடுத்து யார பற்றியும் குற்றம் குறை பேசாதீங்கன்னு சொல்றாரு. யாரை பத்தியும் பேச தேவையில்லை. இதை 4 செய்யுங்க. இன்னும் இருக்கிறது, நான் இங்க முடிக்க போகிறேன். 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு புதிய உயிர் மீட்சியை உணர்வுள்ள ஒரு குடும்பமாய் மாற்ற ஆரம்பிப்பார். அவனுடைய ஈடுபடுதல் வேற மாதிரி இருக்கும், வித்தியாசமா இருக்க ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசுவார். நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால்.